ஒவ்வொரு வீடாக போய் விஜய் அவங்க ஆறுதலை சொல்லுவாங்களான்னா அது கொஞ்சம் நெருக்கடி. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான் அந்த கரூரை சம்பந்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. எல்லாமே ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் விஜய் அவங்க போகும் பொழுது அதுக்கான பாதுகாப்பு விடயத்தை எப்படி மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும்புது. இந்த சூழல்ல நம்ம ஒரு அச்சமும் பட வேண்டியது இருக்கு. நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார். அது என்ன செய்தின்னா, விஜய் அவங்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறலாம், ஒரு அச்சம் இருக்கிறது. விஜய் அவங்களை பயமுறுத்துறக்குள்ள நிலையில இங்க யாருமே இல்லை. அவர் பயப்படக்கூடிய ஒரு மனிதரும் இல்லை. விஜய் அவங்க பயந்துட்டாங்க, அவங்க அதனாலதான் வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க. விஜய் அவங்க இப்ப கரூருக்கு போறேன்னு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கரூருக்கு போறேன், என் பின்னால வர்றவங்க வாங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து 80% பின்னால போயிருவான். எந்த காவல்துறையோ எந்த அரசோ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அல்லு அர்ஜுனாவை மையப்படுத்தி சில செய்திகள் சொல்லுவாங்க. அதாவது அதை திருமாவளவன் அவங்க கூட எடுத்து வச்சாங்க. அல்லு அர்ஜுனாவை கைது செஞ்ச மாதிரி விஜய் அவங்கள கைது செய்யணும். அதெல்லாம் ஒரு கேலியான வார்த்தை அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா, அல்லு அர்ஜுனாவுக்கு அந்த முதலமைச்சர் பெர்மிஷனே கொடுக்கல. நீங்க போகக்கூடாது, அங்க கூட்டம் அதிகமா இருக்கு, போகக்கூடாதுன்னு ஒரு பெர்மிஷன் கொடுக்கல. இங்க அரசு பெர்மிஷன் கொடுத்திருக்கு, காவல்துறை பெர்மிஷன் கொடுத்திருக்கு, அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பெர்மிஷன் கொடுத்திருக்கு. இவ்வளவு பெர்மிஷனை எடுத்து அவங்க கரூருக்கு போறாங்க. இந்த கரூர் சம்பவத்துல அவர் தன்னை அரசியல்வாதியாவே காட்டிக்கல. நான் பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்கள் நான் உதவணும், இதுதான் அவருடைய கான்செப்ட். அவர் அரசியல்வாதியா இருந்திருந்தால் எப்பவுமே அங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு ஒரு கண்டன கூட்டம் நடத்துங்க, ஒரு எதிர்ப்பு நடத்துங்க, அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கலாம். இதுவரை ஏதாவது ஒரு வார்த்தை டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தாவேக ஆதரவாளர் இன்பா அவர்கள் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கரூர் போகிறதுக்காக தமிழக காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருக்காரு. எந்தெந்த மாதிரியான பெர்மிஷன்லாம் காவல்துறையிடம் இருந்து கொடுக்கப்பட்டது, அதுவும் விஜய் அவர்கள் இந்த 13-14 தேதிக்கு தான் கொடுக்கப்பட்டதாக தகவல்லாம் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? விஜய் அவர்கள் விரைவில் கரூர் செல்வாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அவங்க கரூர் செல்வாரா அப்படிங்கிறது எல்லாரும் எழும்பி இருக்கக்கூடிய கேள்வி. அப்படிங்கிறதுலே இது திட்டமிட்டு எழுப்பப்பட்ட கேள்வி அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த மட்டும். ஏன்னா விஜய் அவங்க அந்த சம்பவம் நடந்த மறுநிமிடத்துலேருந்தே அவர் கரூரில் இருக்கணும்னு நினச்சவர். நம்ம கரூரில் இருந்து இதை பார்த்து மக்களுக்கு நம்ம ஆறுதல் கொடுக்கணும்னு நினச்சவர். ஆனால் அங்கே இருந்த கள சூழல், அங்கே இருந்த சில நெருக்கடிகள், இதன் காரணமாக தான் அவங்க கிளம்பி இங்கே வராங்க. இங்கே வந்த பிறகு கூட அவங்க தினசரி அந்த கரூருக்கு செல்வதற்கான களங்கள் எப்படி எடுக்கலாம், இதை குறித்து அதற்கான முயற்சிகளை அவங்க தொடர்ச்சியாகவே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ தான் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறதுல தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு தான் இருக்குது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவங்க சொன்னதை நாங்கள் குறிப்பிட்டால் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு யார் வேணாலும் போய் பார்க்கலாம். ஆனால் இவங்களுக்கு இவ்வளவு சட்டத்திட்டங்கள் கொடுத்து, இவ்வளவு நெருக்கடிகள் கொடுத்து அவங்களுக்கு ஏன் நீங்கள் இப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கேட்குறாரு. அப்படி அவர் கேட்குறாருன்னா, அப்போ உண்மையிலே ஒரு பெரிய நெருக்கடியை அந்த சட்டம், அதாவது நீங்கள் இது கட்டுப்பாடுகள் என்கின்ற அந்த போர்வையில் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி விஜய் அவங்க 13ஆம் தேதி போகிறாங்களா 14ஆம் தேதி போகிறாங்களாங்கிறது அரசு கொடுக்கக்கூடிய அனுமதியை பொறுத்தது ஒன்று. ரெண்டாவது அது அவங்க சார்ந்தவங்க எடுக்கக்கூடிய முடிவு. அதை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ போகணும், என்ன நம்ம செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு வீடாக போய் விஜய் அவங்க அவங்களுக்கான அந்த ஆறுதலை சொல்லுவாங்களான்னா அது கொஞ்சம் நெருக்கடி. காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 80% தான் அந்த கரூரை சம்பந்தப்பட்ட மக்கள் இருக்காங்க. காங்கேயத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. எல்லாமே ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு 20-25 கிலோமீட்டருக்குள்ள இந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இருக்காங்க. அப்போது ஒவ்வொரு இடத்துக்கும் விஜய் அவங்க போகும் பொழுது அதுக்கான பாதுகாப்பு விடயத்தை எப்படி மேற்கொள்வாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழும்புது. இந்த சூழலில் நம்ம ஒரு அச்சமும் பட வேண்டியது இருக்குது. அதாவது மீண்டும் அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு செய்தியை எடுத்து வைக்கிறார். அது என்ன செய்தின்னா, விஜய் அவங்களை தாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறலாம், ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே அவருக்கான பாதுகாப்பை வலுப்படுத்தணும் அப்படின்ட்டு அவங்க ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காங்க.
அப்படின்னா ஒரு மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் மாநில தலைவர், அகில இந்திய கட்சியின் மாநில தலைவர், எல்லாரும் பேசுறத வச்சு விஜய் அவர்களை பயமுறுத்திட்டே இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம். விஜய் அவங்கள பயமுறுத்தவே முடியாதுங்க. இது எல்லாருமே தெரியாம ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவங்கள வந்து பயமுறுத்துறக்குள்ள நிலையில இங்க யாருமே இல்லை. அவர் வந்து பயப்படக்கூடிய ஒரு மனிதரும் இல்லை. ஆனால் மனித நேயத்தையும் மனசாட்சியும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதர், அவ்வளவுதான். அவர்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனம்னா அதுன்னு வச்சுக்கலாமே. மனித நேயத்தையும் மனசாட்சியும் அவர் மதிக்கிறார். அந்த மனசாட்சியும் மனித நேயம் அவர் மதிச்ச காரணத்தினால தான் நம்மளால இப்படி நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மனசுக்குள்ள இருக்கு. அதற்கான நிவாரணம் செய்யாமல் அல்ல அதற்கான ஆறுதல் செய்யாமல் அவர் பேசாம அந்த நான் அறிவிச்சிருக்கேன், நிதியை அறிவிச்சிருக்கேன், அந்த நிதியை நான் கொடுத்துக்கிட்டு நான் அமைதியா இருக்கிறேன்னு சொல்றதுக்கு 2 நிமிஷம் போதும். அந்த நிதியை வந்து நான் போட்டேன், என் கட்சியிலேருந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறதுக்கு ரொம்ப நேரம். ஆனால் அந்த கரூர் மக்களை சந்திக்காமல் நான் வெளியே வர மாட்டேன். இது வந்து பயந்து எல்லாம் போய் அவர் போய் அங்கே பயந்துட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது வந்து அந்த மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், அந்த மக்கள் பட்டு இருக்கக்கூடிய வேதனைக்கு என்னால் தீர்வு கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. அதுமாரி ஒரு தலைவரை எடுத்துக்கோங்களாம். இப்போ நிறைய களங்களில் நிறைய பாதிப்புகள் நிறைய இடத்துலலாம் ஏற்பட்டிருக்கு. சில நேரங்கள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சு பாதிப்பு ஏற்பட்டு அப்படி நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு, அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. ஆனால் அப்படி அசம்பாவிதம் நடந்த அந்த சூழலில் கூட அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்க ஒரு நிதியை கொடுப்பாங்க, அதோட கண்டுக்காமல் போயிடுவாங்க. ஆனால் விஜய் அவங்க வந்து நான் உங்களுடைய பிளட் ரிலேஷனாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் உங்களுடைய உறவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன், இனி நீங்கள் அதை கஷ்டப்படக்கூடாது, நான் உங்களுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிற உறுதியை கொடுக்குறாருன்னா அது அந்த மனித நேயத்தோடைய ஒரு மாண்பு. 2வது வந்து அவர் வந்து எல்லாரும் இங்கே சொல்கிறாங்க விஜய் அவங்க வந்து பயந்துட்டாங்க, அவங்க அதனால தான் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. விஜய் அவங்க வந்து இப்போ கரூருக்கு போகிறேன்னு கிளம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் கரூருக்கு போகிறேன், என் பின்னால் வர்றவங்க வாங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து 80% பின்னால் போயிருவான். எந்த காவல்துறையோ எந்த அரசோ அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இல்லை சார், இப்போ பொதுவாகவே எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் நடந்த இந்த துயர சம்பவம்லாம், இந்த அனிதாவாக இருக்கட்டும், இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அதுவாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக நடந்தல சிவகங்கை அஜித்குமார், இந்த விவகாரத்தில் எல்லாமே நைட்டு யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்கல, எதுவுமே சொல்லாமல் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி இதையும் பயன்படுத்திருக்கலாம்ல விஜய். அது வந்து நீங்க சொன்னது கரெக்ட். அவங்க நைட்டு போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதுல வந்து விஜய் அவங்க கலந்துகிட்ட நிகழ்வுல நடந்த சம்பவம் அது இல்லை, அது வேற களம். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, அல்லு அர்ஜுனாவை மையப்படுத்தி சில செய்திகள் சொல்லுவாங்க. அதாவது அதை திருமாவளவன் அவங்க கூட எடுத்து வச்சாங்க, அல்லு அர்ஜுனாவை கைது செஞ்ச மாதிரி விஜய் அவங்கள கைது செய்யணும். அதெல்லாம் ஒரு கேலியான வார்த்தை, அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னு சொன்னீங்கன்னா அல்லு அர்ஜுனாவுக்கு அந்த முதலமைச்சர் பெர்மிஷனே கொடுக்கல, நீங்கள் போகக்கூடாது, அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, போகக்கூடாதுன்னு ஒரு பெர்மிஷன் கொடுக்கல. இங்கே வந்து அரசு பெர்மிஷன் கொடுத்துருக்கு, காவல்துறை பெர்மிஷன் கொடுத்துருக்கு, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் பெர்மிஷன் கொடுத்துருக்கு. இவ்வளோ பெர்மிஷனை எடுத்து அவங்க கரூருக்கு போகிறாங்க. அப்போ கரூரில் போனால ஒரு துயர சம்பவம் நடந்தது. அந்த துயர சம்பவம் நடந்தது வந்து விஜய் அவங்க கலந்துக்கிட்ட ஒரு கூட்டம். அப்போ அந்த கூட்டத்தில் துயர சம்பவம் நடக்குதுன்னா அது எந்த கோணத்தில் நடக்கிறங்கிறதுக்கு வேற விசாரணைகள் அதெல்லாம் வேற சைடில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துக்கு வந்து விஜய் அவங்க வந்து அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லாமல் நான் வெளியே வேற எந்த இடத்துக்கும் போக மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காங்க பார்த்தீங்களா. அதுதான் அந்த மனிதர் என்கின்ற ஒரு அடையாளத்திற்கான அவரால் தன்னை அரசியல்வாதியாகவே இங்கே அவர் காட்டிக்கலங்க. இது வந்து யாருக்குமே புரியல. அவர் எந்த இடத்துலையுமே தன்னை இந்த கரூர் சம்பவத்தில் அவர் தன்னை அரசியல்வாதியாகவே காட்டிக்கல. நான் பாதிக்கப்பட்டிருக்க அந்த மக்கள் நான் உதவணும், இதுதான் அவருடைய கான்செப்ட். 1. 2வது வந்து அவர் அரசியல்வாதியா இருந்திருந்தால் எப்பவுமே அங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு ஒரு கண்டன கூட்டம் நடத்துங்க, ஒரு எதிர்ப்பு நடத்துங்க, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். இதுவரை ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு அந்த மக்களுக்கு நான் வந்து நல்லது செய்யணும், அதை வந்து நான் வந்து அவங்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்கு. அதை தான் செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தான் சொன்னேன், அவர் பின் வாங்குவாரு, அங்கே வாங்கிடுவாரு, இங்கே வாங்கிடுவாருங்களேன் கதை சொல்றவன் சொல்லிட்டு இருப்பான், அதுக்கெல்லாம் போய் பதில் சொல்ல முடியுமா? ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐடி டீம் வந்து எங்களுக்கு சரியாக விசாரணை வந்து பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டுலாம் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. எதற்காக இன்னும் சிபிஐயிடம் மாற்றாமல் இருக்குது சார் இந்த கரூர் விவகாரம்? அதாவது சிறப்பு புலனாய்வுத்துறை சரியாக விசாரிக்கலை அப்படின்னுட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அவங்க குற்றஞ்சாட்டலை, நம்பிக்கை இல்லை. அதாவது இந்த அரசு இதற்கான விசாரணைக்கான களத்திற்கு இவங்க கரெக்டா எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பாங்களா அப்படிங்கிறது விசாரணை. 2 ஒன்று தானே. இல்ல, அது அஸ்ரா கர்கா வந்து நியாயமான ஒரு மனிதர்,
அவர் வந்து விசாரணைக்கு செய்த எல்லா வழக்கிலுமே நேர்மையாக விசாரணை செய்திருக்காரு. இதெல்லாம் மாற்று கருத்தில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர் இருக்காங்க. அந்த மாவட்ட ஆட்சியாளரை வந்து பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து அந்த எம்பிக்கள் வந்திருந்தாங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குன்ன போது இவங்க போகலை. அதாவது மடியில் அவங்க வந்து கனம் இல்லை அப்படின்னா அவங்க நேரடியாக போய் பேசி ஏதாவது பண்ணியிருக்கலாம். அவங்க ஏன் அதை போகலைங்கிறது நமக்கே இதுவரை தெரியல. அப்படிப்பட்ட சூழலில் வந்து இந்த அஸ்ராகர்கா அவங்களுடைய விசாரணைக்கு அந்த அரசு களங்கள் ஒழுங்காக ஒத்துழைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழக வெற்றி கழகத்திற்கு மனசுல இருக்கணும். அது எழும்பியிருக்கணும். சராசரியாக எல்லாருக்கும் எழும்பக்கூடிய ஒரு சந்தேகம் தான். ஏன்னா இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சம்பவத்தை மையப்படுத்தி ஒரு சந்தேகம் எழும்பிருச்சு. அப்புறம் சந்தேகம் எழும்பும் பொழுது இந்த சந்தேகத்திற்கான தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்படணும். அது எந்த கோணத்திலேயாவது எடுக்கப்படணும். இப்போ ஒட்டுமொத்தமாக பழி வந்து தமிழக வெற்றி கழகத்தின் மீது தான் போடப்பட்டிருக்கு. அதாவது அரசு சார்ந்த ஊடகங்கள், அதே மாதிரி அரசு சார்ந்து பயணிக்கக்கூடிய ஊடகங்கள், அரசின் நலநிதிகளோடு பயணிக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் இருக்கு. இவங்க அனைவருமே விஜய் அவங்களையும் தமிழக வெற்றி கழகத்தையும் தான் அவங்க குற்றவாளியாக சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல நியாயம் கிடைக்கணும்னா எங்களுக்கு வந்து இந்த விசாரணை போதாது. எங்களுக்கு வந்து ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் வைத்து எங்களுக்கு ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். இது வந்து எதுவுமே எதிர்த்தோ எதையும் அவங்க அதாவது இவங்களை எதிர்க்கணும்னு சொல்லியே கேட்கல. தங்களை நிலைநிறுத்துவதற்கும் தங்களுடைய நியாயத்தை எடுத்து வைப்பதற்கும் அவங்க ஒரு தேவை அவங்களுக்கு பட்டிருக்கு, அவ்வளோதான். இப்போ எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயம் என்னன்னா, இந்த கரூர் விவகாரத்தில் சிபிஐக்கு மாற்றப்படுமா அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு வேற தீர்ப்பு வேற போயிட்டு இருக்கு. விரைவில் வந்து மாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்களா? என்னை பொறுத்த மட்டும் அந்த வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா, இப்போ வந்து மத்திய அரசை பொறுத்த மட்டும் விஜய் அவங்களுடைய பாதுகாப்பில் குளறுபடி இருக்குன்னு ஒரு சந்தேகம் அவங்கள்ட்ட இருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த கூட்டத்தில் வந்து விஜய் அவங்க மேலே வீசப்பட்ட செருப்பு, கல், பாட்டில் இவைகள் எல்லாமே வீசப்பட்டிருக்கு. இதை குறித்து யாருமே வாய் திறக்கலை. ஒரு பெரிய வலி அதுதான். இப்போது ஒரு தலைவர் போறாரு, அந்த தலைவர் மேலே கற்கள் வீசப்படுது, இறப்பு நடந்தது, அது துயர சம்பவம், அது மறுப்பதற்கு இல்லை. அந்த இறப்போடு சேர்ந்து இந்த தலைவர் மீது தாக்கப்பட்ட விடயமும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த தலைவர் மீது தாக்கப்பட்ட செய்தியை குறித்தோ அல்லது அவர் மேலே யார் தாக்குனா, அவர் யாரு, எதற்காக தாக்குனாரு, இதற்கான எந்த பதிலுமே எங்கேயுமே இல்லை. இது வந்து மத்திய அரசே கவனத்தில் எடுத்து அவங்க ஒரு பதிவில் சொல்லியிருந்தாங்க. அதாவது விஜய் அவங்களுடைய பாதுகாப்பு அதை குளறுபடியாக இருக்கிறது. அப்புறம் கூட சமீபத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட விஜய் அவங்க வீட்டில் ஏதோ வெடிகுண்டு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போனதாகவும், அந்த வெடிகுண்டு நிபுணர்கள்லாம் வந்து சோதனை செய்தாக நம்ம வலையொலிகள்லையும் அந்த ஊடகத்திலையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி என்றால் ஒட்டுமொத்தமாக விஜய் அவங்களை மையப்படுத்தி ஒரு ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அது மாதிரி இந்த வழக்கை பொறுத்த மட்டும் இப்போ அதாவது தேதிமுக இன்னும் பெரும்பாலான கட்சிகள் எல்லாம் இந்த அதாவது கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி பல விஷயங்களை அவங்க அதை சந்தேகங்களாக எழுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சந்தேகங்களாக எழுப்பக்கூடிய விடயத்திற்கு விடிவு எப்படி கொடுக்க முடியும் அல்லது அதற்கான தீர்வு எப்படி கொடுக்க முடியும்னா, அப்போ ஒரு சிபிஐ வந்து விசாரிச்சாதான் அதற்கான களம் அமையும் என்பதுதான் பெரும்பாலானவர்களால் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து. எனவே நீதிமன்றம் இதை கண்டிப்பாக கவனத்தில் எடுக்கும். என்னை பொறுத்த மட்டில் அது வருகின்ற செய்தி அப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வழக்கு சிபிஐ கையில் ஒப்படைக்கப்படும் என்பதுதான் எனக்கு தெரிந்திருக்கக்கூடிய ஒரு பதிவாக நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.